பிஎம் மணி சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறது. செல்வம் சேர்க்கும் ரகசியம். 365 நாளில் நீங்களும் பணக்காரர் ஆகலாம். 3 எளிய வழிகள் இதோ. ஒரு வருடம் என்பது 365 நாள்களை கொண்டது. இன்றிலிருந்து அடுத்த ஓராண்டில் நீங்கள் நிச்சயம் பணக்காரர் ஆக முடியும். இந்த உலகில் எவரும் எப்படி சேமிப்பது அல்லது எப்படி முதலீடு செய்வது அல்லது அதிக பணத்தை சேமிப்பது என்கிற அறிவுடன் பிறக்கவில்லை. ஒவ்வொரு வெற்றிகரமான முதலீட்டாளரும் இந்த அடிப்படை விஷயங்களுடன் முதலீட்டை தொடங்கி இருப்பார்கள். அவை எப்போதும் எளிமையானவை, மிகவும் ஆழமானவை ஆகும். உங்கள் தனிநபர் நிதி நிர்வாகத்தில் சில எளிய மறுசீரமைப்புகளை செய்வது உங்களை பணக்காரர்களாக மாற்றும். ஒருவர் நிதி ரீதியாக வெற்றி பெற பின்வரும் 3 படிகள் முக்கியம். இந்த 3 படிகளும் பணத்தை எவ்வாறு முதலீடு செய்வது என்பது பற்றிய யோசனையை உங்களுக்கு வழங்கும். 1. நிதி திட்டத்தை உருவாக்கவும். நிதி ரீதியாக வெற்றி பெற மற்றும் பணக்காரர் ஆக இதுவே முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். உங்களை பணக்காரர் ஆக்குவது உங்கள் சம்பளம் மற்றும் வருமானம் அல்ல, உங்கள் சேமிப்புதான். மைக்கேல் ஜாக்சன் போன்ற அதிகம் சம்பாதித்தவர்கள் முறையாக சேமிக்காமல் நிறைய கடன்களால் இறந்ததை நாம் அறிவோம். எனவே நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்பதை விட பணத்தின் நிதி மேலாண்மை முக்கியமானது. குறிப்பாக பிரத்யேகமாக எழுதப்பட்ட நிதி திட்டம், ரிட்டன் ஃபைனான்ஷியல் பிளான் உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் சேமிக்க முதலீடு செய்ய விரும்பும் விஷயங்கள் என்ன? இது சொந்த வீடு வாங்குவது, கார் வாங்குவது, பிள்ளைகளின் உயர்கல்வி, பணி ஓய்வுக்கு திட்டமிடுவது என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொரு இலக்கையும் அடைய இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கின்றன என கணக்கிடுங்கள். கூடவே விலைவாசி உயர்வு என்கிற பணவீக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தேவைப்படும் சரியான தொகையை சேர்க்க முடியும். முதலீடுகளுக்கான கால அவகாசம். முதலீடு செய்பவரின் ரிஸ்க் எடுக்கும் திறன் அடிப்படையில் சரியான முதலீட்டு திட்டங்களை தேர்வு செய்வது அவசியமாகும். நீங்கள் உங்கள் சொந்த நிதி இலக்குகளின் பட்டியலை உருவாக்க வேண்டும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தேவையில்லாமல் விரும்பாத இடத்துக்கு சென்று விடக்கூடும். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்பதற்கு உங்களுக்கு ஒரு சாலை வரைபடம் தேவை. அதேபோல் வாழ்க்கையில் நிதி ரீதியாக எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கு நிதி திட்டம் தேவை. நீங்கள் உங்கள் சொந்த நிதி இலக்குகளின் பட்டியலை உருவாக்க வேண்டும். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தேவையில்லாமல் விரும்பாத இடத்துக்கு சென்று விடக்கூடும். எனவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சேர்த்து நிதி திட்டத்தை உருவாக்குங்கள். பல்வேறு இணையதளங்களில் நிதி திட்டத்தை உருவாக்க உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கின்றன. ஆனால் மிகச் சரியான நிதி திட்டத்தை உருவாக்க விரும்பினால் நீங்கள் தொழில்முறை நிதி ஆலோசகர்களின் உதவியை நாட வேண்டும். 2. அதிக வட்டி கடன்களை அடையுங்கள். தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன், கார் கடன் மற்றும் இதர அதிக வட்டியிலான கடன்களிலிருந்து வெளிவருவதற்கான திட்டத்தை நீங்கள் முதலில் உருவாக்க வேண்டும். ஆண்டுக்கு 12% மேல் வட்டி கட்டும் அனைத்து கடன்களையும் முதலில் அடைக்க முயற்சி எடுக்க வேண்டும். உங்களிடம் போதுமான பணம் இல்லாதபோது விலையுயர்ந்த பொருள்களை வாங்குவதை கிரெடிட் கார்டுகள் எளிதாக்கும். ஆனால் அது இலவச பணம் அல்ல என்பதை அறிந்து மேற்கொண்டு கிரெடிட் கார்டு கடன்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடனிலிருந்து முழுமையாக விடுதலை பெற புதிய கடன்களை வாங்காமல் இருக்க வேண்டும். மேலும் அதிக வட்டி கடன்களுக்கான தவணைகள் அனைத்தையும் சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும். கூடவே தொகையை அதிகரித்து கட்டவும் முயற்சி செய்ய வேண்டும். கடனை அடைப்பதில் நீங்கள் போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றால் அது உங்கள் நிதி கப்பலை மூழ்கடிக்கலாம். நீங்கள் ஒருபோதும் பணக்காரர் ஆக முடியாது. எனவே உங்கள் கடன்கள் அனைத்தையும் பட்டியலிடவும். அதில் அதிக வட்டியிலான கடன்களிலிருந்து வெளிவருவதற்கான திட்டத்தை உடனே உருவாக்கவும். இதற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள். அதுவும் குடும்பத்துடன் கலந்து ஆலோசிப்பது மூலம் கடனை விரைந்து அடைக்க முடியும். 3. சேமிப்பு முதலீட்டை ஆரம்பியுங்கள். உங்களின் அதிக வட்டி கடன்கள் அனைத்தையும் நீங்கள் அடைத்தவுடன் உங்கள் நிதி இலக்குகளுக்காக சேமித்து முதலீடு செய்யத் தொடங்க வேண்டும். வருமான வரி சலுகை அளிக்கும் மற்றும் குறைந்த வட்டியிலான வீட்டுக் கடன், வணிக கடன் போன்ற நல்ல கடன்களை நிதானமாக அடைத்துக் கொள்ளலாம். பல முதலீட்டாளர்கள் கூகுளில் பணக்காரர்களாக மாறுவது எப்படி அல்லது எளிதாக பணம் சம்பாதிப்பது எப்படி என்று தேடுவது பணக்காரர் ஆவதற்கு சரியான அணுகுமுறை அல்ல. நீங்கள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்கிறீர்கள். சேமிக்க உங்களிடம் பணம் இல்லை என்றால் உங்கள் செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை தேட வேண்டும். சம்பளத்தில் குறிப்பிட்ட தொகையை சேமிப்புக்கு என ஆரம்பத்திலேயே எடுத்து வைத்துவிட்டு மீதியை தான் செலவிட வேண்டும். தினசரி, வார, மாத செலவுகளில் எது அத்தியாவசியம், எது தேவையில்லை என்பதை பட்டியல் போடுங்கள்.
தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள். அதிகமாக பணம் சேமிக்க நீங்கள் குறைவாக செலவிட வேண்டும். கூடவே அதிகமாக சம்பாதிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் இந்த இரு விஷயங்களும் நடக்கும்போது ஒருவர் விரைவாக பணக்காரர் ஆகிவிடுவார். அதே நேரத்தில் ஆண்டுக்கு 20 விழுக்காடு 30 விழுக்காடு வருமானம் தருகிறோம் என்பது போன்ற ஏமாற்றும் ஃபென்சி திட்டங்களில் ஒருபோதும் பணத்தை போட்டுவிடாதீர்கள். இவை அதிக வட்டியிலான கடன்களை விட மோசமான திட்டங்களாகும். முழு முதலும் மோசம் போக வாய்ப்புள்ளது. உங்கள் பணத்தை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் இங்கே கூறப்பட்ட எளிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினால் அடுத்த 365 நாள்களுக்குள் நீங்கள் இன்று இருப்பதை விட பணக்காரர் ஆவீர்கள். மேலும் ஒருவரிடம் கோடிக்கணக்கான பணம் இருந்தால்தான் அவர் பணக்காரர் இல்லை. கடன் இல்லாமல் இருந்தாலே அவர் பணக்காரர்தான். உங்கள் முதலீடு என்ன வருமானம் தருகிறது? சரி பார்க்கவும். அவசியம் படிக்கவும். உங்கள் வங்கி டெபாசிட் அல்லது மற்ற முதலீடுக்கு வட்டி 6 விழுக்காடு எனில் அதற்கு வரி பிடித்தம் சுமார் 1 விழுக்காடு. 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை அவரவர் வருமான வரம்புக்கு ஏற்ப போக மீதம் கிடைப்பது 5 விழுக்காடு என வைத்துக் கொள்வோம். அதே சமயம் பணவீக்கம் 7 விழுக்காடு இருக்கும் போது நீங்கள் உண்மையில் 7 விழுக்காடு இருந்து 5 விழுக்காடு கழிக்க 2 விழுக்காடு நஷ்டம் அடைகிறீர்கள். அதாவது உங்கள் நிகர வருவாய் நஷ்டம் -2 விழுக்காடு. விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முதலீடு நல்ல நிகர வருவாயை முதலீட்டு காலம் மற்றும் குறிக்கோள்களுக்கு ஏற்ப 8 முதல் 15 விழுக்காடு வரை கொடுத்தால் தான் நீங்கள் செல்வம் சொத்து சேர்க்க முடியும். இல்லையெனில் சாகும் வரை உழைக்க வேண்டும். உரிய உதவிக்கு நாடவும். திருமணத்திற்கு வரன் தேடுகிறீர்களா? உங்களுக்கு பிடித்த வரன்களை இலவசமாக தொடர்பு கொள்ள பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனியில் இன்றே பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.